அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தை பற்றிய சட்டதிட்டங்களையும் கொள்கை கோட்பாடுகளையும் அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில நுழைவதற்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை நீங்கள் உங்கள் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் மார்க்கம் அல்லாஹுவால் நமக்கு வழங்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அருளி இருக்கிறான். அப்ப இஸ்லாம் என்ற பெயரிலே நாம் எதை செய்வதாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததா என்று நம்ம பார்க்க வேண்டும். ஒரு மார்க்க அறிஞர் எந்த விதமான ஆதாரத்தையும் எடுத்து காட்டாமல் உங்களிடத்தில் எதையாவது சொன்னால் அதை மார்க்கம் என்று நீங்கள் நம்பக்கூடாது. அல்லது நம்ம ஊர் உலகத்தில் இதுதான் இஸ்லாம் என்று நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்கள் எதையாவது செய்து வந்தால் அதை இஸ்லாம் என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. இஸ்லாம் என்பது என்னவென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே எதை சொன்னானோ அதுதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அல்லது செய்தார்களோ அல்லது மற்றவங்க செய்யறத பார்த்து அனுமதித்தார்களோ அதுதான் இஸ்லாம். இஸ்லாம்னு சொல்றதா இருந்தா அல்லாஹ் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கணும், அல்லது அவங்க சொல்லி இருக்கணும், அல்லது அவங்க முன்னிலையில வேற யாராவது செய்யறத பார்த்து அதை ஆட்சேபனை செய்யாம அனுமதிச்சு இருக்கணும். இதை தவிர வேற எதுவுமே இஸ்லாம் கிடையாது. இதை நீங்க மனசுல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் உங்களுக்கு முழுமையாக்கி விட்டேன். அப்ப இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக்குறான். எப்ப முழுமையாக்குறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கினான். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்திலே இந்த மார்க்கத்தை முழுசாக ஆக்கி நமக்கு தந்திருக்கிறது, அதுக்கு பிந்தி உண்டாக்குன எல்லாத்தையும் மறுத்துடணும். ஒரு காரிய மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா என்பதற்கு பெரிய அளவுகோல் என்னவென்றால், இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா பிந்தி உண்டானுச்சா? ரசூலுல்லாஹ் காலத்திலே இருந்துச்சுன்னு சொன்னா அது இஸ்லாம். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்தவங்க உண்டாக்கி இருப்பார்களே ஆனால் அது இஸ்லாம் இல்லை, அது மார்க்கம் இல்லை. அதை செய்யக்கூடாது. இஸ்லாத்தின் பெயரால் அதை செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈயாக்கும் வ முஹதஸாத்தில் உமூர், எனக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்படுகிற காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, எனக்கு பின்னால் உருவாக்கப்படுகின்ற எல்லா காரியங்களுமே அனாச்சாரம். குல்ல பித்ஆத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில். நல்லதுதானே வணக்கம் தானே என்ற பெயர்ல அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத நம்ம செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு அது பிடிக்காது, நரகத்தில் போட்டுருவான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்ப நமக்கு 5 நேர தொழுகைகள் இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகைக்கும் இத்தனை ரக்காத்துகள் என்று நமக்கு வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. சுபுவுக்கு 2 ரக்காத்து கட்டாயமானது, 2 ரக்காத்து சுன்னத்து முன்னாடி இருக்கிறது. இந்த சுபுவுடைய 2 ரக்காத்தை ஒருவர் 4 ரக்காத்தை தொழுகிறார். அதிகமா தொழுகிறாருன்னு அல்லாஹ் அவருக்கு பரிசு கொடுப்பானா, திமுறா செஞ்சாருன்னு தண்டிப்பானா? அவர் அதிகம் தான் செஞ்சிருக்கிறார். 2 ரக்காத்துக்கு பதிலாக 4 ரக்காத்து என்பது நம்ம அறிவு பிரகாரம் நல்லதுதானே, 2 விட ஜாஸ்தியா தானே செஞ்சிருக்கிறாரு. அந்த 2 ரக்காத்திலே அல்ஹம்து சூரா தானே ஓதியிருப்பாரு, அந்த 2 ரக்காத்திலே ருக்கு தானே செஞ்சிருப்பாரு.
அந்த 2 ரக்காத்துலயும் சஜிதா தானே செஞ்சிருப்பாரு, அந்த 2 ரக்காத்துக்கு பிறகு ஒரு அத்தஹியாத் தானே செஞ்சிருப்பாரு. அதுக்கு சவாபு கொடுப்பானா? அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன்? அவர் என்ன செஞ்சிருந்தாலும் நான் ஒரு ரசூல் அனுப்புனா இல்லையா, அவர் உனக்கு 2 வேளை சொன்னாரு, அப்படித்தானே காட்டி தந்தாரு, நீ எப்படிப்பா 4 ஆக்குனு கேட்பான். அப்ப நம்ம என்ன நினைக்க கூடாது, நல்லதுதானே நம்மளாக உண்டாக்கிட்டு அதிகம் செய்யறோம்னு செஞ்சோன்னு வைங்க, அதுக்கு தண்டனை கிடைக்குமே தவிர கூலி கிடைக்காது. லொகருக்கு 4 4 தான், அது 5 ஆக்க முடியாது. மகரிபுக்கு 3 தான், 3 ஒத்தையா இருக்கு, நான் 4 ஆக்கிறேன் ஆக்க முடியுமா? ஆக்குனா கூலி கிடைக்குமா? தண்டனை கிடைக்குமா? தண்டனை கிடைக்கும். மார்க்கத்தில் விளையாண்டதுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலை மதிக்காததுக்காக வேண்டி, திமுற காட்டினதுக்காக வேண்டி, தராத நாங்க கண்டுபிடிச்சோம் என்று காட்டியதற்காக வேண்டி அல்லாஹ் தண்டிப்பானே தவிர அதுக்கு பரிசு தர மாட்டான். அதே மாதிரிதான் நம்ம மார்க்கம்ங்கிற பேர்ல நிறைய உண்டாக்கி வச்சிருக்கிறோம். அது அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. அதை உண்டாக்கணும்னு சொன்னா அது நல்லதாகவே இருந்தாலும், அது குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், ரசூலுல்லாஹ்வை புகழ்வதாக இருந்தாலும், அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னாங்களோ அதுதான் செய்யணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சோம்னு சொன்னா அதுக்கு தண்டனை தான் கிடைக்குமே தவிர அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்காது. இந்த அடிப்படையை நம்ம என்ன செய்யணும், மனசுல பதிய வைத்துக் கொண்டு உங்களுடைய கேள்விகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். எதை சொன்னாலும் குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா என்ற அடிப்படையில் உங்களுடைய கேள்விகள் இருக்கணும். எந்த ஒரு மார்க்க அறிஞர்கிட்ட போய் நீ கேட்டாலும் இது கூடுமா கூடாதான்னு மட்டும் கேட்க கூடாது. ஒரு அஜத்திட்ட போறீங்க, இது செய்யலாமா, அவர் என்ன செய்வாரு, செய்யலாம் பாரு, உடனே தலையாட்டிட்டு வந்துடக்கூடாது. செய்யலாம்னா என்ன ஆதாரம் கேட்கணும். செய்யலாம்னு சொன்னதோட ஒரு கேள்வி நிப்பாட்டக்கூடாது, எல்லா விஷயத்துக்கும் 2 கேள்வி கேட்கணும். ஒண்ணு செய்யலாமா, செய்யலாம்னா என்ன ஆதாரம் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குதா, அப்படின்னு நபி சொன்னாங்களா என்று கேட்கணும். செய்யக்கூடாதுங்கிறாரா சரிங்கன்னு போயிடக்கூடாது. நீ யாரையே செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லணும், செய்யக்கூடாதுன்னு ரசூல் சொல்லணும். அதை எடுத்துத்தான் சொல்லலாம். அஜர்த்துக்குள்ள வேலை என்ன, இந்த அருக்கு குர்ஆன்ல அதனால செய்யக்கூடாது, இந்த அருக்கு ஹதீஸ் அதனால செய்யக்கூடாது, அப்படிதான் சொல்லணுமே தவிர உங்களுடைய கேள்வியும் அப்படி 2 இருக்கணும், 2 பதில் வருதான்னு பார்க்கணும். நம்ம என்னத்தை உருவாக்கணும், இது ஹலாலா ஹராமா அஜத்துல கேட்பீங்க, ஹலால் பாரு சரிங்க, ஹராமும் பாரு சரிங்கன்னு வரக்கூடாது. அவர் ஹலால்னு சொன்னாலும் என்ன ஆதாரம் என்று பார்க்கணும், அவர் ஹராம்னு சொன்னாலும் அதுக்கு என்ன ஆதாரம். இப்படித்தான் நம்முடைய கேள்விகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க ஒரு கேள்வி கேட்டாலும் 2க்கும் சேர்த்து தான் பதில் நாங்க சொல்லுவோம். அப்படி இல்லாம நாங்க சொல்ற பதில்ல குர்ஆனுடைய ஆதாரம் இல்லாம, நபிகள் நாயகத்தினுடைய ஆதாரம் இல்லாம சொன்னா அதை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நீங்க கேள்வி கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் கேள்வியில் நுழைவோம்.